300 ஸ்பார்டன்ஸ், அதாவது 300 பருத்தியவர்கள் அப்படிங்கிற வேற லெவலில் வெறித்தனத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய படத்தை பற்றி ஆல்ரெடி பேசி நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம். இந்த மூவியோட ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா 300 ரைஸ் ஆஃப் அண்ட் எம்பையர் அப்படின்ட்டு இன்னொரு வெறித்தனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூவியும் ரிலீஸ் ஆகியிருந்திருக்கு. அந்த மூவி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 300 பருத்தியர்களும் அதுவும் இந்த படமும் சமகால கட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கக்கூடிய கதை தான். ஃபஸ்ட்டு பார்ட்டாக 300 பருத்தியர்கள் படத்தையும், செகண்ட் பார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தையும் போட்டுருக்காங்க. படம் உண்மையாலுமே வேற லெவலில் தரமான படம் தாங்க. படத்தை ஸ்கிப் பண்ண வேணாம், வாங்க ஃபுல்லாக போய் பார்த்துடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனிலேயே 300 பருத்தியர்களும் அந்த படத்தோட கிளைமேக்ஸில் இறந்து கிடப்பாங்க பார்த்தீங்களா, அந்த காட்சிகளை தான் காட்டுறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த ஸ்பார்டன் கிங் இருப்பார்ல, அவரோட தலையை மட்டும் அவங்க ஜெக்சிஸ் அப்படிங்கிறவங்க வெட்டி எடுத்துகிட்டு போகிறான். இந்த கிரேக்க பகுதியில் இந்த ஏத்தன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசரீதி வாக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஏத்தன்ஸ் நகரம் மொத்தமாக அழிக்கப்படுமா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அடிமையாக்கப்படுவாங்க, மக்களுக்கு அடிப்படை உரிமைகள் கூட பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அசரீதி வாக்கு அந்த இடத்துல இருக்குது. 300 பருத்தியர்களும் போருக்கு போகிறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிரேக்க பகுதியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஏத்தன்ஸ் படை வீரர்கள் எல்லாமே சேர்ந்து போருக்காக வேகமாக ஓடிட்டு இருக்காங்க. இவங்க யார்கிட்ட போர் பண்ணுறதுக்கு போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பெர்ஷிய மன்னன் டேரிஸ் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு இந்த ஏத்தன்ஸ் நாட்டை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மொத்த கப்பல் படையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏத்தன்ஸ் நாடு கடற்கள் வந்து பார்த்தீங்கன்னா முகாம் போட தயாராக இருக்கான். சரியாக இவன் தயாராக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில், எதிர்பாராத நேரத்தில் ஏத்தன்ஸ் படைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஷிய நாட்டு படைவர்களை அட்டாக் பண்ணுறாங்க. பெர்ஷிய நாட்டு படைவர்கள் போருக்கு ரெடியாகல, இருந்தாலும் சண்டைக்கு ரெடியாகக்கூடிய அந்த நேரத்தில் ஏத்தன்ஸ் படைவர்கள் மொத்தமாக சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஷிய நாட்டு படைவர்களை போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஏத்தன்ஸ் நாட்டுக்கு தலைமை தாங்கிறவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா தெமிஸ்டிக்லியஸ் அப்படிங்கிற ஒரு மாவு இருந்தாங்க. இந்த ஆள் போகிற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி பிணக்குயிலாக மாறிட்டு இருக்கு. ஒருத்தர் வேகமாக ஓடி வருவான், அவனை தன்னோட கேடயத்தால் தடுத்து அப்படியே காலை வெட்டுறாரு. அடுத்த ஒருத்தர் வேகமாக ஓடி வருவான், அவன் கத்தியில் வெட்ட, அவங்க கத்தியை தடுத்து விட்டு அப்படியே மனுஷன் அவன் தலையை வெட்டுறாப்புல. அடுத்த ஒருத்தர் வருவான், சேம் அதே மாதிரி கேடயத்தை பயன்படுத்தி அதே மாதிரி அப்படியே வைத்த குத்தி கிழிப்பார் பாருங்க, அப்படியே ரத்தம் பயங்கரமாக தெளிக்கும். தெமிஸ்டிக்லியஸ் வேகமாக எங்கே போகிறான்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கப்பல்களாக இருக்கும்ல இந்த கரையோரத்தில் ஒதுங்குறதுல அந்த இடத்துக்கே மனுஷன் வேகமாக போயிட்டு இருக்காப்ல. அப்போ ஒரு குதிரை வந்து பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடும், அப்படியே ஒரு படைவீரோட தலையை நசுங்க பாருங்க, அப்படியே கிராஃபிக்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும். பெர்ஷிய நாட்டு படைவீரன் நம்ம ஹீரோவான தெமிஸ்டிக்லியஸை பார்த்து ஒரு அம்பை வந்துட்டு வருவான். அவர் தன்னோட தலைக்கவசம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயே வந்துட்டு தாங்கிக்கிறாரு. அடுத்து அந்த அம்பு விட்டான் பாருங்க, அவனை அப்படியே தூக்கி போட்டு மிதிச்சு தன்னோட தலைக்கவசத்தாலே அவரை போட்டு தள்ளாரு. இந்த போர் எல்லாமே, இந்த கூத்தை எல்லாமே டேரியஸ் மன்னன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடல்ல இருந்து தன்னோட கப்பல் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தெமிஸ்டிக்லியஸ் நம்ம ஹீரோ யாரும் பார்க்காத அந்த நேரத்தில் அந்த வில்லையும் அந்த அம்பையும் எடுக்கிறாரு. இந்த பக்கம் டேரியஸ் மன்னன் திரும்பி இருக்கிறப்ப அவனோட பையனான செக்சிஸ் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் அப்பான்னு சொல்லி கத்திட்டு வருவான். எதை பார்த்து நம்ம பையன் பயந்துட்டு கத்தி வரான் அப்படின்னு சொல்லிட்டு டேரிஸ் மன்னன் அப்படி திரும்பி நிற்பான் பாருங்க. சரியா அந்த நேரம் பார்த்து நம்ம படத்தோட ஹீரோ அந்த டேரிஸ் மன்னனோட நெஞ்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்பை வந்துட்டு இருக்காரு. விட்டதுமே அந்த டேரிஸ் மன்னன் தன்னோட பையனான செக்சிஸோட தோல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சாஞ்சி மயங்கி கீழே விடுவார். தன்னோட அப்பாவை தாங்கி பிடிச்ச செக்சிஸ் அந்த போர்க்களத்தை அப்படி வெறி கொண்டு வந்து பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம படத்தோட ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்காரு. நம்ம ஹீரோ பண்ண ஒரு சின்ன தப்பு என்னன்னு தெரியுங்களா, அப்பயே இந்த செக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளியிருக்கோம். ஒட்டுமொத்த கிரேக்கமும் வருங்காலங்களில் அழிய போகுது அப்படிங்கிற விஷயம் இவருக்கு அந்த இடத்துல தெரியல. அடுத்ததா டேரியஸ் மன்னன் தன்னோட அரண்மனையில் உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் முக்கியமான படை தளபதிகளையும் முக்கியமான அரசாங்க அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே வர சொல்லியிருக்காங்க. அப்போதான் ஒரு பெண் வந்துட்டு வராங்க. இவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிமேசியா. ஒட்டுமொத்த பெர்ஷியாவோட கடற்படை இருக்கும் இல்லையா, அதுக்கு எல்லாமே இவங்க ஒருத்தர் தான் தளபதி. அவங்களும் மன்னரை பக்கம் போகிறாங்க. மன்னர் அன்பு மகளே வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கிமேசியாவை கூப்பிட்றாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட மெயின் வில்லியன். தன்னோட பையனை கூப்பிட்டு தன்னோட பையனோட கையை பிடிச்சிக்கிட்டு மரண படுக்கையில் என்ன சொல்கிறாருன்னா, நான் பண்ண தப்ப நீயும் பண்ணிடாத. கிரேக்கர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடவுள்கள் உதவி பண்ணுறாங்க, கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கு, நான் பண்ண தப்ப மட்டும் நீ பண்ணிடாதரா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்துட்டு பையன்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் நம்ம படத்தோட மெயின் வில்லியான ஆர்கிமேசியா என்ன பண்ணுறாங்கன்னா, மன்னர் டேரியஸோட நெஞ்சில் ஒரு அம்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அம்பை அப்படியே பிடிச்சி இழுப்பாங்க பாருங்க. சம்பவ இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேரியஸ் முன்னாடி இறந்துறாரு. அப்பா இறந்த துக்கத்தினால மகன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 நாளாக சோறு தண்ணி இல்லாமல் ஒரே இடத்துல முடங்கிக்கிறாரு. அப்போ ஆர்கிமேசியா நம்ம படத்தோட வெளியே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க போய் தான் நம்ம செக்சிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்த கிரேக்க நாட்டையும் நம்ம தரைமட்டமாக்குவோம், அங்கே இருக்கக்கூடிய மக்களை நம்ம அடிமையாக்குவோம், உன்னை நான் கடவுளுக்கெல்லாம் கடவுளாக மாற்றேன், மன்னருக்கெல்லாம் கடவுளாக மாற்றேன், என் கூட எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு உத்தியோகத்தை கொடுக்குறாங்க. அடுத்ததா ஆர்கிமேசியா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பெர்ஷிய நாட்டில் இருக்கக்கூடிய தலை சிறந்த இந்த சூனியக்காரங்க இருப்பாங்கல்ல, அவங்கள அத்தனை பேருமே வர வச்சு செக்சிஸோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரவத்தை மாதிரி தடவி விடுறாங்க. அங்கேருந்து செக்சிஸும் பாலைவனத்தை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட பல நாட்களாக நடந்து சோறு தண்ணி இல்லாமல் ஒரு குகையை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்காரு. அந்த குகைக்குள்ளே உள்ளே போகும்போது அந்த குகையில் யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, தீய சக்திகள் மொத்த உறுப்பிடமான மனிதர்கள் அத்தனை பேருமே அங்கே தான் இருக்கிறாங்க. இவர் அந்த குகைக்குள்ளே வரதை அவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கல. இவரும் அந்த குகைக்குள்ளே போயிட்டே இருக்காரு. அங்கே ஒரு கருப்பு கலர் தண்ணி இருக்கக்கூடிய ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துக்குள்ளே செக்சிஸ் அப்படியே இறங்குறாரு. தனக்குள்ள தீய சக்தி அத்தனையும் மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுக்குறாரு. அப்படியே அந்த குளத்துலேருந்து எந்திரிப்பார் பாருங்க. 5 அடி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கிட்டத்தட்ட 8 அடி 9 அடி உயரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனிதனே கடவுளாக மாறின மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் கடவுளாகவே வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டார். இந்த பக்கம் நம்ம செக்சிஸ் தன்னோட நாட்டுக்கு வரத்துக்குள்ளேயே ஆர்கிமேசியா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த செக்சிஸுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இருப்பாங்கல்ல, ஆலோசனை கூடுறவங்க, இந்த எடுத்து வளர்த்தவங்கன்னா இருப்பாங்கல்ல, அவங்க அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிமேசியா கொள்றாங்க. எதுக்காக கொள்றாங்கன்னா, செக்சிஸ் நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுனால அத்தனை பேருமே போட்டு தெரியுறாங்க.
ஜெக்சிஸும் தன்னோட நாட்டுக்குள்ளே வந்து கடவுளாக என்ட்ரி கொடுத்தாரு. அங்கே வந்து தன்னோட மக்களை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் மன்னருக்கெல்லாம் மன்னர், கடவுளுக்கெல்லாம் கடவுள், உங்களுக்கும் கடவுள் நான் தான். என்னோட அப்பாவை கிரேக்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டுட்டாங்க. அந்த கிரேக்க நாட்டை நம்ம தரமட்டமாக்க போகிறோம், அந்த கிரேக்க மக்களை நம்ம அடிமைகளாக்க போகிறோம். அதனால் அவங்க மேலே நம்ம போர் தொடுத்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் 2 கையும் அப்படி நீட்டி பேசுவார் பாருங்க. அப்படி இந்த பெர்ஷியன் நாட்டு மக்கள் அத்தனை பேருமே ஆரவாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததா ஜெக்சிஸ் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, இந்த 300 பரிந்துரைகள் படத்தில் ஸ்பார்டன் நாட்டுக்கு ஒரு தூது அனுப்பியிருப்பான் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே ஒட்டுமொத்த கிரேக்கத்துக்குமே இந்த பையன் தூது அனுப்பியிருக்கான். அதில் ஏத்தன்ஸ் நாடு முன்னு. அந்த தூது ஏத்தன்ஸ் நாட்டுக்கு வந்ததுமே அந்த முக்கிய அமைச்சர்களாக இருப்பாங்கல்ல, அவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம படத்தோட ஹீரோ தெமிஸ்டிகிலிஸ் வந்து என்ன சொல்கிறான்னா, அவங்க அப்பா டேரிஸ் எப்படி ஒரு சூழ்ச்சிக்காரனோ அதே மாதிரி தான் இந்த செக்சிஸும். நமக்கு அமைதி உடன்பாடு, நம்மளை அடிமைப்படுத்துறது மட்டும்தான் அவங்களோட கோட்பாடு. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி எனக்காக ஒன்று சேர்ந்து நீங்கள் சண்டை போட்டிங்களோ அதே மாதிரி என் கூட நீங்கள் ஒன்றா இருங்க. நம்ம நாடு அடிமைப்படக்கூடாது, நம்மளோட பெண்களை வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு மிக கொடூரமாக வந்து நடத்துவாங்க. நம்ம சுதந்திரத்தை நம்ம இழக்கக்கூடாது. அதனால் ஒட்டுமொத்த கிரேக்கத்தையும் ஒன்று திரட்டினா மட்டும்தான் இந்த ஜெக்சிஸோட படையும் வந்து நம்ம அடிச்சு நிறுத்த முடியும். எப்படி பார்த்தாலும் அவங்க தாக்கும்போது தெற்கு பக்கத்தில் இருக்க ஒரு கடற்பகுதியில் வந்து பார்த்தா தாக்குவாங்க. அதனால் நான் ஒட்டுமொத்த கிரேக்கத்துக்கும் போயிட்டு, முக்கியமாக ஸ்பார்டன் நாட்டுக்கு போயிட்டு அவங்ககிட்ட தான் கடல் படை அதிகமாக இருக்குது, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த போர் கப்பலை நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவரோட நாட்டிலேருந்து ஸ்பார்டன் நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு. ஸ்பார்டன் நாட்டுக்குள்ளே உள்ளே போனதுமே அங்கே இருக்கக்கூடிய போர் வீரர்கள் எப்படி பயிற்சி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்பார்டன் நாட்டு படை வீரனை சேர்ந்து மொத்தம் 2-3 ஸ்பார்டன் நாட்டு படை வீரனுங்க போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இந்த அடி வாங்குறவன் எவ்வளவு தான் அடி வாங்கினாலும் அப்படியே எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2-3 பேர்த்த அடிக்க தாங்க போகிறான். அப்போ ஒருத்தர் வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா வாயில் ஒரு குத்துவான். குத்துனதுமே அந்த அடி வாங்கினா பார்த்தீங்களா, அவரோட வாயில் அப்படியே ரத்தம் கொப்பளிச்சு மயக்கம் போட்டு கீழே விழுந்துறான். அப்போ அவன் மேலே வந்து தண்ணி ஊற்றி மயக்கத்திலேருந்து எந்திரி அப்படிங்கிறாரு. இவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 300 பரிந்துரைகள் படத்தில் கிளைமேக்ஸில் மன்னர் இங்கே நடக்கிற அத்தனை சம்பவத்தையுமே போயிட்டு ஒட்டுமொத்த கிரேக்கத்திலையும் நம்ம ஸ்பார்டன் நாட்டிலையும் போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார் பார்த்தீங்களா, அவர் தாங்க. 2 கணுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காரு. அவர் வந்துட்டு தன்னோட படை வீரர்கள், அதாவது ஸ்பார்டன் நாட்டு படை வீரர்களை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட உயிர் எப்போவுமே நம்ம மன்னருக்கும் நம்ம நாட்டுக்கும் நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காக மட்டும்தான் போகணும். போரில் வீர மரணம் அடைகிறது மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே லட்சியம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குரல் கொடுத்துட்டு இருக்காரு. சரியா அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்டன் நாட்டோட ராணி வந்தாங்க. அவங்க நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, என்ன கிரேக்கத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்த மாவீரர்கள் எப்படி போர் பயிற்சி எடுத்துக்கிறாங்க, எப்படி வீரர்களாக இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறியா, சரிப்பா வந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கொஞ்சம் கிண்டல் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ அங்கே போகிறாரு. பெர்ஷியன் நாட்டிலேருந்து தூது வந்துச்சு, அதுக்கு மன்னர் லியோனிடாஸ் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கேட்குறாரு. மற்ற கிரேக்க நாடுகள் மாதிரியே நடிச்சுக்கிட்டு இங்கேயும் கொஞ்சம் ஓவராக வாய் பேசினா அதை தூதுவேன், அதனால் அவனை நாங்கள் போட்டு தள்ளிட்டோம், நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போருக்காக தான் தயாராகிட்டு இருக்கோம். மன்னர் இந்த குறி கேட்குறவங்ககிட்ட குறி கேட்க போயிருக்காரு. எங்களுக்கு குறுக்க இருக்கிறது இந்த புனித பண்டிகை கார்னியா பண்டிகை மட்டும்தான். அந்த பண்டிகை காலத்திலையும் அந்த குறி சொல்கிறவங்க போருக்கு அனுமதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் நம்பி இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுமே நம்ம படத்தோட ஹீரோ இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு பயங்கரமான சந்தோஷங்க. அப்பா நீங்களும் போருக்கு ஒத்துக்கிட்டீங்களா, நாங்களும் போர் செய்ய போகிறோம். செக்சிஸையும் அவனோட படைகளையும் ஒட்டுமொத்தமாக நம்ம எதிர்க்கணும் அப்படின்னம்னா நம்ம ஒட்டுமொத்த கிரேக்கமும் ஒன்றா செய்யணும். அவன் முதல்ல தாக்க வர்றது தெற்கு பகுதியை மட்டும்தான். அதனால் உங்களோட கப்பல் படையை மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இந்த கிரேக்கத்தோட கூட்டமைப்போட சேர்ந்து இந்த பெர்ஷியன் நாட்டு மன்னனை ஓட விரட்டி விட்டுறலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்கிறாப்ல. அதுக்கு ஸ்பார்டன் நாட்டு ராணியும், தம்பி இங்கே பாரு, இந்த கிரேக்கத்தோட கூட்டமைப்பு, இந்த கிரேக்கத்தோட ஒற்றுமை இதெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செட் ஆகாது. என்றைக்குமே நாங்கள் எங்களோட ஸ்பார்டன் நாட்டோட சுய கௌரவத்துக்காக மட்டும்தான் நாங்கள் போராடுவோம். எங்கள் நாட்டு மன்னர் அவர் மக்களுக்காக போர்க்களத்தில் உயிர் விடவும் தயங்க மாட்டார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு உனக்கு எந்த படையும் கிடைக்காது, இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சுதந்திர தாய் உங்களை கையேந்தி வந்து நிற்கிறான், அவளை வெறிங்கோயோட அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அடுத்ததா இந்த பக்கம் நம்ம படத்தோட மெயின் வில்லியனா ஆர்டிமேஷியாவும் கட்டுறாங்க. இவங்களோட போர் கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேக்க படை வீரனை பிடிச்சி வச்சிருக்காங்க. அந்த கிரேக்க படை வீரன் ஆர்டிமேஷியாவை பார்த்து ஒரு துளி பயம் இல்லாமல் என்ன சொல்கிறான்னா, மற்ற படைவீரர்கள் பெர்ஷியன் நாட்டு படை தளபதியில் அங்கே இருப்பாங்கல்ல, அவங்கள பற்றி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்டா இவளே ஒரு கிரேக்க நாட்டை சேர்ந்த பெண்ணு, இவளை எப்படா உங்களோட இவ்வளோ பெரிய இந்த போர் கப்பலுக்கெல்லாம் கப்பல் படை தளபதியாக வச்சிருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் நக்கலாக கேட்குறான். அதுக்கு ஆர்டிமேஷியா என்ன தெரியுமா பதில் சொல்கிறாங்க, நான் பிறப்பால் கிரேக்க நாட்டை சேர்ந்தவ தான், ஆனால் அந்த கிரேக்க நாட்டை தரைமட்டமாக்காமல் என் உயிர் போகாது, என்னோட உயிர் எப்பயுமே இந்த பெர்ஷியன் நாட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேக்க படை வீரனோட தலை இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே வெட்டி துண்டாக்கி தலையை மட்டும் தூக்கி அந்த தலைக்கு ஒரு முத்தம் கொடுத்து அப்படியே கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் தூக்கி போடுறாங்க. அடுத்து அங்கே இருக்கக்கூடிய படை தளபதிகள் எல்லாமே அடுத்து நம்மளை எதிர்த்து எந்த கிரேக்க நாடு போரிட போகுது அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறாங்க. அதுக்கு ஆர்டிமேஷியாவும் ஸ்பார்டன் நாட்டை சேர்ந்த அந்த மன்னரும் வெறும் 300 படைவீரர்கள் மட்டும்தான் எதிர்த்து நம்மளை வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம படத்தோட வில்லி வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த படை தளபதி 300 பேர் தானே நம்ம வீரர்களை அடித்து தம்சம் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஆர்டிமேஷியா ஒரு படை வீரனை வந்துட்டு பார்க்குறாங்க. அந்த படை வீரனை பார்த்துட்டு, சொல்லு படை வீரனே, இந்த ஸ்பார்டன் நாட்டு படைக்கு நம்ம நாட்டு படைவீரர்கள் போருக்கு போகிறாங்கல்ல, யாருக்கு அதிக சேதாரமாகும் அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறாங்க. இந்த ஆள் எந்த ஒரு பயமுமே இல்லாமல் நம்ம பெர்ஷிய படைகளுக்கு தான் பேராபத்து ஏற்பட போகுது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ ஆர்டிமேஷியா நம்ம படத்தோட வில்லிக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா,
இங்கே இருக்கக்கூடிய கப்பலில் இருக்கக்கூடிய படை வீரர்கள் எல்லாருமே எனக்கு தெரியும், இங்கே இருக்கக்கூடிய அடிமைகள் முத கொண்டு எனக்கு யாருன்னு தெரியும், இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரனோட கையை ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிறாங்க. உன்னோட கையை பார்த்தா நீ வந்துட்டு இந்த கப்பலில் வந்துட்டு துடுப்பு போகிற அளவுக்கு ஒரு கையில் பலம் இல்லை. சரி, ஒரு கப்பல் படைக்க தளபதி நான் தான், என்னை பார்த்து நீ தலை குனியாமல் எப்படி நெஞ்ச நிமித்துக்கு நீ பேசுகிற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆர்டிமிஷியா கேட்குறாங்க. அதுக்கு இந்த படை வீரர் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னை மன்னிச்சிருங்க படை தளபதி அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை செலுத்துற மாதிரி செலுத்தி காலில் வந்து பின்னாடி ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தி எடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு படை வீரனோட கழுத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே அறுத்து போடுறாப்ல. அடுத்ததுமே நம்ம ஆர்டிமிஷியா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒட்டனை பிடிங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அங்கே கப்பலில் இருக்கக்கூடிய 2-3 பேரை போட்டு தள்ளிட்டு இவரு வந்து பார்த்தீங்கன்னா கடலை டைவ் அடிச்சிடறாரு. இவங்களும் வில்லாமல் விட்டு பார்ப்பாங்க, இருந்தாலும் மனுஷன் அங்கே தப்பிச்சிடுறாங்க. இவர் தப்பிச்சு எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம படத்தோட ஹீரோவான கெமிஸ்ட்ரியில் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை பக்கம் தான் போகிறாங்க. நம்ம ஹீரோவும் அங்கேருந்து தப்பிச்சு வந்தவர் பார்த்தீங்கன்னா 2 பேருமே உயிர் நண்பர்கள் தான். நம்ம ஹீரோ சரி அங்கேருந்து என்ன செய்தி கொண்டு வந்திருக்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, பெர்ஷியாவை எதிர்த்து நாம மட்டும்தான் போருக்கு போகல, ஸ்பார்டன் நாடு போருக்கு போகுது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான சந்தோஷப்படாத தம்பி ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு இவர் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, ஸ்பார்டன் நாட்டோட மன்னரும் 300 ஸ்பார்டன் நாட்டு படைவர்கள் மட்டும் தான் போருக்கு போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன தெரியுமா சொல்கிறாரு, இவங்களோட இந்த தியாகம் கிரேக்கத்தோட வரலாற்றில் அழியா புகழ இடம் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. அடுத்ததா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, நம்மள கடல் போரில் எதிர்த்து வரது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, பெர்ஷியன் நாட்டோட தலை சிறந்த படைத்தளபதியிலேயே முதன்மையான ஆர்டிமேசியா அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த ஆர்டிமேசியாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அப்போதாங்க ஆர்டிமேசியாவோட ஸ்டோரி என்னங்கிறதே நம்ம காட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த ஆர்டிமேசியாங்கிற வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்க நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணு தாங்க. இவங்களோட சின்ன வயசில் இவங்க குழந்தை பருவத்தில் இருக்கிறப்பே இந்த கிரேக்க படைகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க அம்மா அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோட இந்த சின்ன பொண்ணோட கண்ணு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கற்பழிச்சு கொடூரமாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்காங்க. அடுத்து இந்த பசங்க சும்மா இல்லாமல் இந்த சின்ன பொண்ணு கூட பார்க்காம இந்த பொண்ணையும் கற்பழிச்சிருக்காங்க. கற்பழிச்சு இந்த அடிமைகளாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க. அப்போது இந்த பொண்ணு வந்து அடிமையாக அனாதையாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பெர்ஷியன் நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்துட்டு வராரு. இவர் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியுதா, இந்த 300 பருத்திவர்கள் படத்தில் 300 ஸ்பார்டன்ஸோட ஸ்பார்டன் நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூது போவார்ல பெர்ஷியன் நாட்டிலேருந்து, அவர் தாங்க. அவர் தான் இந்த பொண்ணை பார்த்துட்டு பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை அங்கேருந்து தூக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ ஆர்டிமேசியா ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இனி அடுத்து இந்த கிரேக்கத்துக்குள்ளே நான் கால் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா அந்த கிரேக்கம் மொத்தமும் தரைமட்டமாக்கப்படும் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே ஒரு வைரேகத்தோடய இவங்க பெர்ஷியன் நாட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த பொண்ணை அங்கேருந்து பெர்ஷியன் நாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு தான் பொண்ணு மாதிரியே வளர்த்து பெர்ஷியன் நாட்டோட தலை சிறந்த மாவீரர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க மூலியமா நம்மளோட ஆர்டிமேசியா போர் பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டாங்க. அதில் தலை சிறந்தவங்களாகவும் வராங்க. இந்த மன்னர் டேரியஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த மன்னர்கள்லாம் போருக்கு வருவாங்கல்ல, அவங்கள போரில் சந்திச்சு ஆர்டிமேசியா அவங்க தலையை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெட்டி அந்த தலையை மட்டுமே தூக்கிட்டு வந்து மன்னரோட காலில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ப்பணிக்கிறாங்க. டேரியஸ் மன்னனும் நம்ம பையன்கிட்ட இருக்க வேண்டிய அந்த வீரமும் அந்த விவேகமும் இந்த பொண்ணுகிட்ட இருக்கிறத பார்த்து தாம்புள்ளியாவே எடுத்து வளர்த்துறாரு. ஒட்டுமொத்த பெர்ஷிய கடல் படைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிமேசியாவை படைத்தளபதி ஆகிறாங்க. இந்த விஷயத்தை எல்லாமே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடியவங்ககிட்ட அத்தனை பேர்த்திட்டு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்ததா நம்ம ஹீரோவோட சேர்ந்த அந்த ஏத்தன்ஸ் நாட்டு படைவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க அத்தனை பேருமே கடற்கரையோடமா வந்து பார்த்தீங்கன்னா முகாம் போட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அவரோட பையன் அவங்க அப்பாவுக்கே தெரியாமல் ஓடி வந்து போர்க்களத்துக்கு வந்துட்டான். இதை பார்த்தா நம்ம ஹீரோவும் உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் போர்க்களத்துக்கு வந்திருக்கு, சரி நீ போகிற பார்க்கணும்னு நீ ஆசைப்படுற, அதனால் நீ என்னோட கப்பலுக்கு நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ அதில் ஒரு படைவீரர் வந்துட்டு என்ன கேட்குறான்னா, இந்த கிரேக்க நாடுகள் மொத்தமாக சேர்ந்து நம்ம ஒரு 50 போர்க்கப்பல் தான் கொடுத்துருக்கு, இத்திலூண்டு கப்பல்களை வச்சு நம்ம எப்படி அவ்வளோ பெரிய பெர்ஷியன் நாட்டை தோக்கடிக்காது, நமக்கு ஸ்பார்டன் நாட்டோட உதவி, ஸ்பார்டன் நாட்டோட போர்க்கப்பல் இல்லாமல் நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னு அந்த படை வீரர் சொல்கிறோம். அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக ஸ்பார்டன் நாட்டோட போர்க்கப்பல்கள் நமக்கு உதவி பண்ண வரும், அது வரைக்கும் நம்ம இந்த போரை தடுத்து நிறுத்தினா போதும் அப்படின்ட்டு இவரு வந்துட்டு சொல்கிறாருங்க. அடுத்த நாள் போர்க்களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட கப்பல் படை மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோவும் வழக்கம் போல எப்படி இந்த வீர உரை பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. இவங்களுக்கு ஆப்போசிட்டில் பெர்ஷியன் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கப்பல் படை இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, பெர்ஷியன் நாட்டோட கப்பல் படை முன்பகுதியும் பின்பகுதியும் எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கும், நடுவில் இருக்கிற பகுதி மட்டும்தான் வீக்காக இருக்கும். அந்த பகுதியை பார்த்து நம்ம அடித்தோம்னா அந்த பெர்ஷியன் நாட்டு கப்பல் படையெல்லாம் சுக்குநூறாக நொறுங்கிருந்தாரு. இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அப்போதான் மொத்த பெர்ஷியன் நாட்டோட கப்பல் படையும் காட்டுறாங்க. கிட்டத்தட்ட 100 கணக்கில் இல்லை 1000 கணக்கான கப்பல்கள் வந்து பார்த்தீங்கன்னா போர் கப்பல்கள் வந்துட்டு இருக்கு. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ கூட இருக்கக்கூடிய படைவர்கள் கொஞ்சம் நடுகிறாங்க. இந்த போரை எல்லாமே ஆர்டிமேசியா வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ வகுத்த மாதிரியே அந்த வட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா கப்பலை வகுத்து வச்சிருப்பாரு பார்த்தீங்களா, அந்த வட்டத்துக்குள்ள பெர்ஷியன் நாட்டோட கப்பல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள வருது. நம்ம ஹீரோ பிளான் பண்ண மாதிரியே இந்த நடுப்பக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பக்கத்தில் மட்டும் 2 கப்பல்கள் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று போய் மோதுங்க. இந்த மோதல்ல பெர்ஷியன் நாட்டோட போர் கப்பல் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே சுக்கான்னு ஒருங்கி அப்படியே கடலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அப்படி உள்ள போக ஆரம்பிக்குது. இந்த தந்திரத்தை பயன்படுத்தியே ஒட்டுமொத்த பெர்ஷியாவோட போர் கப்பலையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து போர் வீரர்களுக்குள்ள சண்டை வர ஆரம்பிக்குது. ஒரு பெர்ஷியன் நாட்டு படைவர் என்ன பண்றான்னா, தூரத்துல இருந்து ஒரு அம்பை வந்துட்டு வர்றாங்க. அந்த அம்பு நம்ம ஹீரோவோட படையில இருக்கக்கூடிய ஒருத்தரோட
கண்ணுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா குத்தும். அடுத்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டோட பையன் போர்க்களத்துக்கு அவங்க அப்பாவுக்கு தெரியாம வந்திருப்பான் பார்த்தீங்களா, அந்த பையனோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்பை வந்துட்டு விட்டுறாங்க. இதை இன்னொரு ஹீரோவோட ஃப்ரெண்டு பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பாரு. அவன் மேலே ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா வில்லடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த பையன் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை தள்ளி விட்டு அப்படியே ஒரு ஈட்டி இருக்குங்க, ஈட்டு எடுத்து வேகமாக வீசுறான். அந்த பக்கம் கடலில் இருக்கக்கூடிய கப்பலை பெருசினாட்டு படை வீரப்பால் அந்த வில்லு விட்டவன் அவனோட நெஞ்சிலே குத்தி சம்பவத்தில் செத்து போகிறான். இந்த வியூகங்களை பயன்படுத்தியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போர்க்களத்தில் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிட்டாரு. இது எல்லாமே ஆர்டிமேஷியா வந்து பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அதில் பக்கத்தில் ஒரு தருப்பான், இன்னைக்கு அவங்களுக்கு வெற்றி நமக்கு தோல்வி, வெற்றி அவங்க கொண்டாட்டம் வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. போரில் ஹீரோவும் ஹீரோவோட படைகளும் வெற்றி அடைஞ்சதுனால ஹீரோவும் ஹீரோவோட படைகளும் கொண்டாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறாங்க. இந்த பக்கம் தோத்து போன ஆர்டிமேஷியாவோட படை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தோத்து போன படைக்குன்ட்டு ஒரு தளபதி இருப்பான் பாருங்க, அந்த தளபதியோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் இருக்கக்கூடிய இரும்பு வளையங்களை போட்டு அப்படியே அவனை கடலில் தூக்கி போட்டுறாங்க. அடுத்து ஆர்டிமேஷியா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த போர்க்களத்தில் நம்ம 10,000 படை வீரர்கள் என் கூட இருக்கிறாங்க, ஆனால் நான் ஒருத்தி இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது, எனக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு வீரன் நான் தொலைவிட்டு இருக்கேன், அப்படி யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப இன்னொரு படை தளபதி முன்னாடி வரான். உங்களோட மனசில் இருக்கக்கூடிய அந்த வேதனையை நான் போக்குறேன், அந்த கிரேக்க கப்பல் இருக்கும் பார்த்தீங்களா அத்தனையுமே அடிச்சு நொறுக்கி நான் கடலில் மூழ்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த நாள் போர்க்களத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயாராகிட்டு இருக்காரு. அடுத்த நாள் சூரிய உதயம் ஆனதுமே கடலில் மறுபடியும் போர் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவோட கப்பல் படை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கடலில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அடுத்து பெர்ஷியன் நாட்டை சேர்ந்த அந்த புதுசாக வந்து ஒரு படையில் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் படையை வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக கூட்டு வரான். இவங்களுக்கு துடுப்பு போடுறவங்க அந்த பெர்ஷியன் நாட்டு கடற்படைக்கு யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அடிமைகள் தாங்க. அப்படியே சாட்டையால் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தூள்லாம் பிஞ்சு போய் கிடக்குது. அந்த வழியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க துடுப்பு போட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட கப்பல் படை இருக்கும் பார்த்தீங்களா அப்படியே அமைதியாக இருக்குது. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்துட்டு ஒரு செய்கை மாதிரி காமிச்சிட்டு இருக்காரு. என்ன வியூகம் வந்துருக்காரு அப்படிங்கிறது தெரியல. பெர்ஷியன் நாட்டு படை வீரரோட கப்பல் இருக்கும் பார்த்தீங்களா அது வேகமாக வந்துட்டு இருக்குது. திடீர்னு நம்ம ஹீரோ வந்து கையை அசைப்பா இருப்பாருங்க, அப்படியே கீழே இருக்கக்கூடிய அந்த துடுப்பு போடுறவங்க இருப்பாங்கல்ல பயங்கர வேகமாக துடுப்பு போடுறாங்க. துடுப்பு போட்டதுமே மேலே இருக்கக்கூடிய படை வீரர்கள் அப்படியே ஷேக் ஆவாங்க. இவங்க வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு புகை மூட்டமாக இருக்கும், அந்த புகை மூட்டத்துக்கு அப்படியே இவங்க வந்துட்டு பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாம பெர்ஷியன் நாட்டோட போர்க்கப்பல்கள் வேகமாக வருது பார்த்தீங்களா, அதனால இவங்க நிறுத்த முடியல, அப்படியே அந்த புகை மூட்டத்துக்குள்ள இவங்களும் போயிடுறாங்க. ஆர்டிமேஷியா கண்டுபிடிச்சிடுறாங்க, அவனோட இடத்துக்கு அவங்க இவங்களாம் வர வைக்கிறான் அப்படிங்கிறத நம்ம வில்லி வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்க அப்படியே அந்த புகை மூட்டத்தில் அப்படியே தொலைவிட்டு போகிறப்பயே இவங்களோட துடுப்புகள் எல்லாம் மேலே இருக்கும் பார்த்தீங்களா, இவங்க போகிறது ஒரு பாதைகளுக்கு நடுவில் வந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க துடுப்புகள் எல்லாமே உடைக்கப்படுது. எப்படியே கப்பலை நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த படைத்தளம் இருப்பான் பார்த்தீங்கன்னா அவன் கத்துறான். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வந்து ஒரு தடுப்பு சுவர் மாதிரி மரத்தில் கட்டி வச்சிருக்காங்க. அதில் அப்படியே அந்த ஒட்டுமொத்த போர்க்கப்பல்கள் ஒன்னொன்னா மோதி அப்படின்னு நொறுங்கி போய் கிடக்குது. திடீர்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் தப்பிச்சு வந்தார் பார்த்தீங்களா, அவ்வளோ அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு மாஸ் சென்ட்ரி அப்படியே மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி அந்த கப்பல்லே வந்து பார்த்தீங்கன்னா பெருசின் நாட்டு போர்க்கப்பலில் குதிக்கிறாங்க. குதிச்சதுமே அங்கே இருக்கக்கூடிய படை வீரர்களும் அப்படியே சரா மாதிரியா வெட்டி சாய்க்கிறாரு. இந்த பக்கம் ஒரு பக்கத்துலேருந்து நம்ம ஹீரோவும் ஹீரோவோட படை வீரர்களும் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பெருசின் நாட்டு கப்பல்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இறங்குறாங்க. சண்டை படி ஜொரா போகுதுங்க, அப்படியே ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா தெறிக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டை நடந்துட்டு இருக்கு. இதில் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருப்பார் பார்த்தீங்களா, அவரும் அந்த இடத்துல சண்டை போட்டு இருப்பாரு. ஹீரோவோட அந்த ஃப்ரெண்டோட பையன் இருப்பான் பாருங்க, அவனும் சண்டை போட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேருமே திடீர்னு பார்த்துக்கிறப்ப நீ இருக்கிற போருக்கு வந்தேன், நான் வரக்கூடாதுன்னு சொன்னால அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்துட்டு சொல்றாரு. அதுக்கு பையன் வந்துட்டு சொல்றாரு, எனக்கு ஒருத்தர் சொன்னாரு தன்னோட தாய் நாட்டோட சுதந்திரத்துக்காக உயிரை கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறார். யார் அப்படி சொன்னதுன்னு கேட்டால் அது நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பனும் அவனும் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா போர்க்களத்துல பயங்கரமாக வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த போர் கப்பலுக்கு இந்த பெர்ஷியன் நாட்டு போர் படைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படைத்தளபதி இருப்பால, அவனும் ஒரு 2 பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா சரியா மாட்டிக்குவாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்குறாரு. அங்கே இருக்கக்கூடிய 2 பேரை போட்டு தள்ளிட்டு கடைசி அந்த படைத்தளபதி மட்டும் இருப்பான். ஓடி வந்து நம்ம ஹீரோ வெட்டலான்னு சொல்லிட்டு அவன் வருவான் பாருங்க, நம்ம ஹீரோ எட்டி ஒரு மிதிப்பாருங்க, பயங்கர பவரா அப்படியே அவங்க 2-3 அடிக்கு தள்ளி போயிட்டு பொத்துன்னு கீழே விழுவான். மறுபடியும் கத்தி எடுத்து வெட்ட வருவான் பாருங்க, இவரோட வாளால் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கையை வந்து வெட்டிடுறாரு, ஒரு கையும் ஒரு காலையும் வெட்டிடுறாருப்பா. அவனும் அப்படியே ரத்த வெள்ளத்தில் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே விழுந்துடலாம். அப்படியே எழுந்திரிச்சு நம்ம ஹீரோவை பாப்பாரு பாருங்க, நம்ம ஹீரோ அப்படியே நடு மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழை வந்து சுடுவார். அப்படியே ரத்தம் தெளிச்சு நம்ம ஹீரோ மூஞ்சி ஃபுல்லாக அப்படியே ரத்தமாக இருக்குதுங்க. இந்த போர்லையும் நம்ம ஹீரோவுக்கு தாங்க மாபெரும் வெற்றி. அடுத்ததா இந்த பக்கம் ஆர்டிமேஷியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனை பார்த்துட்டு எவன்டா ஏத்தன்ஸ் நாடோட கப்பல் படைக்கு படைத்தளபதி பயங்கர திறமசாலியாகவும் பயங்கர அறிவாளியாகவும் இருக்கானே அப்படின்னு விஷயத்தை கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, ஏத்தன்ஸ் நாட்டுக்கு மொத்தத்துக்கும் அவன் தான் படைத்தளபதி, அவன் தான் மன்னர் டேரியஸோட நெஞ்சில் அம்பு விட்டதா ஒரு வதந்தியும் இருக்குது அப்படின்னு அந்த விஷயத்தை வந்து சொல்லலாம். அப்படியே லைட்டாக இவங்க அவனை முறைச்சி பார்க்குறாங்க. சரி எனக்காக நீ தூதுக்கு போ, அவனை கூப்பிட்டதா வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அனுப்பிடுறாங்க. இவனு தூதுக்கு வந்துட்டு வரான். நம்ம ஹீரோவை பார்த்ததுமே நம்ம படைத்தளபதி அதாவது எங்களோட படைத்தளபதி வந்துட்டு உங்களை பார்க்கறதுக்காக உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, அதுக்கு நீ தூது அனுப்புனாங்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டோட பையனை பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்களோட படைத்தளபதியை எப்படி உங்களை நம்பி நாங்கள் அனுப்புறது, அவங்களுக்கு எதை பண்ணிட்டீங்கன்னா அப்படின்ட்டு அவன் கேட்பான். அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, ஒட்டு மொத்தமாக உங்களை ஒன்றா சேர்ந்தால் கொள்ளுவாங்க, தனித்தனியெல்லாம் கொல்ல மாட்டாங்க அப்படின்னு இவன் சொல்கிறான். நம்ம ஹீரோவும் சில வழியே இல்லாமல் சரி போய் பாப்பா என்ன தாண்டா நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க.
அந்த பெர்சியன் நாட்டோட கப்பலில் நம்ம ஹீரோவை வரவேற்கிறதுக்காக ஆர்டிமீசியாவே அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் அறைக்கு இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அந்த இடத்துல இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அது குடிக்கலைங்க. அடுத்து ஆர்டிமீசியா நம்ம ஹீரோவை பார்த்து மன்னர் டேரியஸோட நெஞ்சில் அம்பு விட்டா அந்த மாவீரன் நீதானாமா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அன்னைக்கு அந்த போரில் நிறையா மாவீரர்களோட சம்பவம் நடந்துச்சு, அது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்களா எனக்கு தெரியாது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ லைட்டாக சமாளிக்கிறாரு. அடுத்து ஆர்டிமீசியா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட கிரேக்கத்தில் தலை சிறந்த மாவீரர்கள் இருக்கிறாங்கன்னு நான் ஒத்துக்கிறேன், ஆனால் உங்கள் ஒட்டுமொத்த கிரேக்கத்தையும் நான் அழிக்காமல் விட மாட்டேன். உன்ன மாதிரி மாவீரர்கள் என் கூட இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கிரேக்க நாட்டு இருக்குது இல்லை, அதில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தில் இந்த பதவியில் இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அவங்களால தான் உங்கள் நாடு நாசமாக போகுது. அவங்க உயிர் வாழ்கிறதுக்காக, அவங்க சந்தோஷமாக வாழ்றதுக்காக உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பலிகடாவாக்குறாங்க. நீ ஏன் அங்கேருந்து சண்டை போகிற, நீ ஏன் கூட வந்துடு, நான் உன்னையே என்னோட முதன்மை தளபதியாக வச்சுக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த உலகத்தையே நம்ம ஆளுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, என்னோட இளமை காலத்தை அத்தனையுமே என்னோட கிரேக்க நாட்டுக்காக தான் நான் தியாகம் பண்ணியிருக்கேன். என் உயிர் போனால் கூட அந்த கிரேக்க நாட்டுக்கு தான் போகும். என் தாய்நாடு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு என் உயிர் போகிற வரைக்கும் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்கிறாரு. அடுத்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, உன்ன மாதிரி ஒரு மாவீரன் என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நீ என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ரொமான்ஸ் மூடுக்கு அவங்க மாற்றுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல ரொமான்ஸ் மூடுக்கு மாறிடுது. 2 பேருமே இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட நம்ம ஆர்டிமீசியா என்ன சொல்கிறாங்கன்னா, என் கூட சேர்ந்துரு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ முடியாது அப்படிங்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து தள்ளி விட்டு, இங்கே இருந்தால் அவனை நான் கொண்டுருவேன், மரியாதையாக கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா தன்னோட படையை இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நம்ம ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. நம்ம ஹீரோவும் திருன்னு முடிச்சுட்டு நாளைக்கு அவளோட மொத்த வெறித்தனத்தை போரில் காட்ட போகிறா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோவோட கப்பல் படையும் போர்க்களத்துக்கு வருது. இன்னைக்கு பெர்சியன் நாட்டோட போர்க்கப்பலுக்கு படைத்தளபதியாக யார் வந்து களத்தில் இறங்குறாங்கன்னா ஆர்டிமீசியா தாங்க. அவங்க ஒரு ராட்சத சைஸில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்கப்பலை வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. அதில் நடுவில் ஒரு சக்கரம் மாதிரி இருக்குது. அந்த சக்கரத்தை 2-3 அரக்கணுங்களா இல்லை மனுஷங்களாலே தெரியல, உடம்பு முழுக்க ரத்தமாக இருக்குது. அப்படியே அந்த சக்கரத்தை சுற்றுறாங்க. எப்பயும் போல மாதிரியே நம்ம ஹீரோ ஒரு பிளான் வச்சிருப்பாரு பார்த்தீங்கன்னா, நடுப்பகுதியில் போய் அடிக்கிட்டு அந்த மாதிரி அடிக்கிறாருங்க. அந்த கப்பலுக்கு ஒரு சேதாரம் கூட ஆகல. ஆனால் அவனுக்கு திருவ அந்த கப்பல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு திரவம் மாதிரி, எரிபொருள் திரவம் மாதிரி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படி பீரிட்டு அப்படியே தெளிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கு. அடுத்ததா பெர்சியன் நாட்டை சேர்ந்தவன் ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. கொடுத்ததுமே அந்த பெர்சியன் நாட்டோட போர்க்கப்பல்லேருந்து ஒரு 4-5 பேர் வந்து பார்த்திங்கன்னா குதிக்கிறாங்க. அவனோட முதுகுல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆமை ஓடு இருக்குமில்ல, அந்த மாதிரி ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட்டு தான் குதிக்கிறாங்க. இவங்க எங்கே போகிறாங்கன்னா, நம்ம ஹீரோவோட போர்க்கப்பல்லாம் இருக்கும்ல, அந்த கப்பல் வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. இவங்க வரதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ கிட்ட இருக்கக்கூடிய அந்த வில்லாளிகள் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி அம்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க விட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அது ஒரு 3-4 பேர் ஏறுவானுங்க. அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கக்கூடிய கப்பலில் 2-3 பேர் ஏறுவான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாப்புல, அவருக்கு இருக்கக்கூடிய ஈட்டியை வச்சு அந்த ஏரோவில் குத்தி கொள்றாப்புல. இந்த பக்கம் ஆர்டிமீசியா என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருப்பார் பாருங்க, அவங்கள கூறி வச்சு வயிற்றுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்பை வந்துட்டு சொல்லுவாங்க. அடுத்த பையன் அப்பான்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பிடிப்பான். அடுத்த அம்பு நெஞ்சிலேயே வந்து இறங்குது. சம்பவ இடத்துலேயே ஹீரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேயே மயக்கம் போட்டு விடுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த கடல் தண்ணியில் அந்த மிதந்துட்டு இருக்கக்கூடிய அந்த திரவத்தை வந்துட்டு பார்க்குறாரு. அடுத்து இந்த ராட்சத சைஸ் போர்க்கப்பட்டு பார்த்தீங்களா, அதில் எரும மாடு மாதிரி இந்த மிருக மாதிரி இருப்பானுங்கல்ல, அவனுங்க எரிகுண்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி வீசுறானுங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, முதல்ல அவனுங்களை கொள்ளுங்கடா அப்படிங்கிறாரு. ஒருத்தன் அப்படியே ஈட்டி இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக அவன் மேலே தூக்கி போகிறான். அவனோட முதுகுலேயே வந்து பார்த்தீங்கன்னா குத்திடுது. அந்த நெருப்பு குண்டு அவன் மேலேயே போட்டுருது. இவன் எதில் குதிக்கிறானா, இந்த திரவங்கள்லாம் திறந்து விட்டானுங்கல்ல, அந்த திரவத்தின் மேலேயே வந்துட்டு குதிச்சாரான். குதிச்சதுமே அப்படியே நெருப்பு பற்றிக்கிட்டு அப்படியே சம்பவ இடத்துல அந்த போர்க்கப்பல் இருக்குமில்ல, அந்த ராட்சத போர்க்கப்பல் அப்படியே வெடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா செதறுது. ஹீரோவும் ஹீரோவோட படையும் அப்படியே நடுங்கி போகிறாங்க. ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அடுத்து ஆர்டிமீசியா வந்து பார்த்தீங்கன்னா வில்லையும் அம்பையும் பயன்படுத்தி இந்த எரி ரம்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதை யாருக்கும் குறி வைக்கிறாங்க. அப்போது இந்த முதுகுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆமை ஓடு மாதிரி வந்து போட்டுருப்பான்ல, அவன் கரெக்டாக நம்ம ஹீரோவோட கப்பல் ஏறிதான். ஹீரோ உடனே அங்கேருந்து எல்லாம் வேலைக்கு போங்க அப்படின்னு கத்திட்டு அவன் மேலே ஈட்டி வந்துட்டு குத்தலாங்கிறப்ப அந்த நேரத்தில் ஆர்டிமீசியா அவனோட முதுகுல வந்து பார்த்தீங்கன்னா அம்பு விட்டுறாங்க. அம்பு விட்டதுமே ஒரு பாம் மாதிரி வந்து வெடிக்குதுங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோவோட கப்பல் பட்டியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வெடிச்சு செதறி போகிறாங்க. நம்ம ஹீரோவோட கப்பல் அப்படி வெடிக்கும் பார்த்தீங்களா, அப்போ ஆர்டிமீசியா செத்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர மாசம் திரும்புவாங்க பாருங்க. அவங்க பேக்ரவுண்ட் முழுக்க அப்படியே நெருப்பாக இருக்கும். இந்த சீன்லாம் பார்க்குறதுக்கே படத்தில் வேற லெவலில் வெறித்தனமாக இருக்கும். நம்ம ஹீரோவும் கடல் தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மூழ்கி இருப்பார்ல, அப்போது அப்படியே லைட்டாக மயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை திறந்து பார்ப்பாரு. அவரோட படை வீரர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ராட்சத திசையில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே கடிச்சு கொதருது. திடீர்னு நம்ம ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்குறாரு. நம்ம ஹீரோ உயிரோட தாங்க இருக்காரு. அந்த ஏத்தன்ஸ் நாடோ கடற்கரை ஓரமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி உட்காந்துருக்காரு. அப்படியே அந்த கடற்கரையோரத்தில் அந்த கடல் தண்ணி இருக்குமில்ல, அது மொத்தமும் ஏத்தன்ஸ் நாடோட அந்த படையர்களோட ரத்தத்தால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நினைஞ்சு கிடக்குது. அடுத்து இந்த பக்கம் உயிருக்கு போராடி இருக்கக்கூடிய நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருப்பார் பார்த்தீங்களா, அவரும் கடற்கரை ஓரமாக தாங்க இருக்காரு. அவரை பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா போறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சாகர தருவாயில் கூட நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இதுக்கு மேலே நீ போர் பண்ணாத, 2 மடங்காக போர் பண்ணு அப்படின்னு சொல்றாப்ல. அடுத்து அவரோட பையனும் அங்கே தான் இருக்காப்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்களும் எங்களோட சேர்ந்து போர் தான்ப்பா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்றாப்ல. இதுக்கு மேலே நாங்கள் போர் பண்ண மாட்டோம், நீங்கள் தான்
நீ தான் அந்த போரை நடத்தணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு சொல்கிறாரு. அடுத்து நம்ம ஹீரோ கிட்ட ரகசியமாக ஒரு சில விஷயங்கள் வந்து பேசுகிறாரு. அது பேசினதுமே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோ முன்னாடி இறந்துடுறாருங்க. ஹீரோ கதறி வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டு இருக்காரு. அடுத்து ஹீரோவோட ஃப்ரெண்டோட பையன் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு எங்கள் அப்பா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குறான். தருணம் வரப்ப நேரம் வரப்ப அது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவரும் அந்த பையன்கிட்ட வந்து சொல்கிறாரு. அந்த பையனும் தன்னோட அப்பாவோட கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மூடி விட்டு அவங்க அப்பா இறந்ததுக்கு அந்த இடத்துல சோகமாக இருக்கலாம். நம்ம ஹீரோவோட கப்பற்படை எப்படி தோல்வி அடைஞ்சிச்சோ அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம 300 பருத்தியவர்களும் இறந்துட்டாங்க. அவங்களோட சடலங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெக்சிஸ் பையன் அவனோட படைவர்களை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போது நம்ம 300 பருத்தியவர்களுக்கும் அதே நாட்டை சேர்ந்த ஒரு ஊனமுற்றம் துரோகம் பண்ணிப்பா பார்த்தீங்களா, அவனை கூப்பிட்டுட்டு நம்மளோட மன்னர் லேனோட சில வாள் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த வாளை கையில் கொடுத்துட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, ஏத்தன்ஸ் நாட்டுக்கு போ, அவங்களுக்கு நீ தூது போ, அவங்க நமக்கு அடிப்படையில்னா அவங்க நம்ம அழிச்சிடுவோம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பையனை அங்கே தூது அனுப்புகிறாங்க. சரியா இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட நம்ம 300 பருத்தியர்கள் கிளைமேக்ஸ் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கேரியன் நாட்டை சேர்ந்த ஒரு ராஜா இருப்பார்ல, அவர் கூட நாங்கள் போர் பண்ணல கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா, அவர் நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு பார்க்காரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா 300 பருத்தியர்களும் இறந்துட்டாங்க. அடுத்து அவர் வந்துட்டு மன்னர் லேனோடஸும் அவரோட படை வீரர்களும் அவங்க நாட்டை சேர்ந்த ஒரு ஊனமுற்றவன் பண்ண சூழ்ச்சியால் துரோகத்தால் அவங்க இறந்து போயிட்டாங்க. அடுத்து அவன் ஏத்தன்ஸ் நாட்டுக்கு தான் தூது போயிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த 300 பருத்தியர்களும் மன்னர் லேனோடஸ் செஞ்ச சாதனை இருக்குல்ல, வரலாற்றில் என்றைக்குமே அழியாத இடம் பிடிக்கும். இவங்களோட அந்த தியாகத்தை ஒட்டுமொத்த கிரேக்கத்துக்கும் ஒட்டுமொத்தத்தில் இருக்க கிரேக்கத்தோட நாட்டுக்கும் நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பார்டன் மன்னர் எப்படி சொன்னார் அதே மாதிரி தெமிஸ்டிகிலிஸும் நம்ம படத்தோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி அங்கேருந்து நான் நம்மளோட நாட்டுக்கு போகிறேன், அந்த தூதுவரை நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்கேருந்து ஏத்தன்ஸ் நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போகிறாருங்க. நம்ம ஹீரோவும் ஏத்தன்ஸ் நாட்டுக்கு வந்து போயிடாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த 300 பருத்திகளுக்கு துரோகம் பண்ணான் பார்த்தீங்களா, அந்த உடல் ஊனம் பண்ணுறவன் அவன் மன்னர் லேனோடஸ் வாளை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வைக்கிறான். அந்த வாளை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ வந்துட்டு எடுத்துக்கிறாரு. இந்த வாளால் வெட்டணும்னு வச்சுக்கோங்க, உடனே இந்த ரத்தம் பட்டால் கூட இந்த வாளுக்கு இருக்க மரியாதை வந்துட்டு போயிடும். எப்பறம் அவன் சொந்த நாடுக்கு நீ துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்குறாரு. அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, ஜெக்சிஸ் கடவுளுக்கெல்லாம் கடவுள், அவர் மன்னருக்கெல்லாம் மன்னர், அவர் பார்க்குற இடமெல்லாம் அவருக்கே சொந்தம், மன்னர் லேனோடஸ் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க, உயிர் தப்பிச்சு போங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறாரு தெரியுமா, கடைசியாக இருக்கக்கூடிய கிரேக்க வீரன் ஒருத்தர் இருந்தாலும் சரி அவன் ஜெக்சிஸ் எதிர்த்து போராடுவான், போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவும் ஸ்பார்டன் நாட்டுக்கு தாங்க போகிறாங்க. அங்கே போனதுமே அந்த ஸ்பார்டன் நாட்டோட ராணி இருப்பார் பார்த்தீங்களா, தன்னோட கணவர் இறந்ததுக்காக அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பயன்படுத்தின பொருளை வச்சு அவருக்கு அங்கே இறுதி அஞ்சலி நடத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு போகிறாரு. போனதுமே என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லிட்டு போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ கூட உங்கள் கப்பல் படை எனக்கு கொடுத்தீங்கன்னா ஜெக்சிஸை நான் அழிச்சிடுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்பார்டன் நாட்டு ராணி என்ன சொல்கிறாங்கன்னா, போதும் நாங்கள் இறந்தது, எங்கள் மன்னரும் இறந்துட்டாரு, 300 பரித்தவர்கள் இறந்துட்டாங்க, இதுக்கு மேலே எங்கள் நாட்டோட பெண்கள் விதவையாக நாங்கள் விரும்பல, அதே மாதிரி என்னோட குழந்தைகள் அனாதையாக நான் விரும்பல, இந்த போரே உன்னால தான் ஆரம்பிச்சது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்து அவங்க சொல்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவும் மன்னர் லேனோடஸ் அந்த வாள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ராணி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. அதை ராணி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன தெரியுமா சொல்கிறாரு, 300 பரித்தவர்களோட மரணம்ங்கிறது வீர மரணம் இல்லை, அது மிகப்பெரிய தியாகம், அந்த தியாகத்துக்கு ஒரு மரியாதை வேணும், இந்தாங்க இதை வச்சு நீங்கள் பழி தீர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் அந்த அசரீதி வாக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரியே ஜெக்சிஸ் ஏத்தன்ஸ் நாட்டை மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தரைமட்டமாக்கிட்டான். அந்த இடத்துல தான் மன்னர் லேனோடஸ் தலையை வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகிறான். 300 பரித்தவர்களையும் மன்னர் லேனோடஸ் கொண்ட சந்தோஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெக்சிஸும் அதே இடத்துல தான் ஆர்டிமேஷியாவும் இருக்காங்க. அவங்க தெமிஸ்டிகிலிஸை போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் இருக்காங்க. அந்த இடத்துக்கு இந்த 300 பரித்தவர்களுக்கு துரோகம் பண்ண அந்த ஊனமுற்றவன் பார்த்தீங்களா, அவன் அந்த இடத்துக்கு வரான். அவன் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, கிரேக்கத்தோட ஒன்றிணைந்த கப்பல் படை வந்துட்டு சாலமன் கடற்கரையோரமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா போருக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு ஜெக்சிஸ் கிட்ட சொல்கிறான். அதுக்கு தலைமை தாங்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிமேஷியா கேட்கும்போது தான் தெமிஸ்டிகிலியஸ் அப்படின்னு அவன் சொல்கிறான். தெமிஸ்டிகிலியஸா அவன் இறந்துட்டான், என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டிமேஷியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கு அவன் நான் என் 2 கண்ணாலையும் பார்த்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே ஆர்டிமேஷியாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னோட கப்பல் படையை தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறப்ப ஜெக்சிஸ் வந்துட்டு ஒரு நிமிஷம் நில்லு, பொறுமையாக இரு, இது நமக்கு வளையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு ஆர்டிமேஷியா உடனே போர்க்கலைகளை பற்றி போர் தந்திரத்தை பற்றி நீ எனக்கே சொல்லி தெரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறாங்க. உடனே ஜெக்சிஸுக்கு கோவம் வந்துடுது. நான் தான் இங்கே மன்னன், நான் தான் இங்கே கடவுள், என்னெல்லாம் நீ எதிர்த்து பேசக்கூடாது, நான் தான் 300 பரிந்துரைகளையும் கொன்னேன், நான் தான் இந்த ஏத்தன்ஸ் நகரத்தை மொத்தமாக அழிச்சேன்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஆர்டிமேஷியா என்ன சொல்கிறாங்கன்னா, 300 பரிந்துரைகளை கொண்டு நீ அவங்கள தியாகி ஆகிட்ட, இந்த ஏத்தன்ஸ் நகரத்தை அழிச்சு எத்தீனியர்களோட மனசில் நீ நெருப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா விளைச்சிட்டேன், அது இப்போ நெருப்பாக கொந்தளிச்சிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க ஏற்று பேசுகிறப்பே ஜெக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்னத்தில் பொழிச்சுன்னு விட்டுறான். ஆர்டிமேஷியோட வாயிலேருந்து ரத்தம் வந்து அப்படி கீழே வந்துடுறாங்க. உடனே ஆர்டிமேஷியா என்ன பண்ணுறாங்கன்னா, நீ குழந்தையா இருக்கிறப்ப உன்னோட தலையில் கிரீடத்தை வச்சவனே நான் தான் உன்னை வளர்த்தியே விட்டேன், என்னோட அன்பு மண்ணா நான் போருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆர்டிமேஷியாவும் பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க.
உட்காந்து ஓரமாக நின்று வேடிக்கை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிமீசியாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கூட இருக்கக்கூடிய அந்த மிஞ்சி போன படைவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாமே அவங்களோட தாய் நகரமான அந்த ஏத்தன்ஸ் நகரம் பார்த்தீங்களா, அது தூரத்தில் அழிஞ்சு போகிறத இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு படைவரை எந்திரிச்சு என்ன சொல்கிறான்னா, இத்தனை அழிவுக்கு காரணமே நீ தான், நீ மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்ததுன்னா இந்த போரே வந்திருக்காதுங்கிறான். அடுத்து இன்னொருத்த என்ன சொல்கிறான்னா, கிரேக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்பார்டன் நாட்டோட கப்பல் படை இல்லாமல் நம்ம போருக்கு வந்ததே தப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, ஆமாம் என்னோட விபரீத விளையாட்டில் நான் தோற்று போயிட்டேன், என்ன பண்ணுறது, நம்ம நாடை அடிமையாக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, நம்ம நாடு மற்றவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, நம்ம சுதந்திரத்தை பறிப்போம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அதனால தான் இந்த நான் போருக்கே வந்தேன். ஆயிரக்கணக்கில் என்ன லட்சக்கணக்கான பெருசியர் படைகள் இருந்தாலும் என் தாய்நாடு சுதந்திரத்துக்காக நான் போராடி தான் என் உயிரை விடுவேன். என் கூட இருக்கிறவங்க இருங்க, கிளம்பி போகிறவங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்கிறாரு. யாருமே அங்கே தெரிச்சு போகல. நம்ம ஹீரோவும் நல்லது, என் கூட நீங்கள் எல்லாருமே இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான். நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், அவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்கலாம், லட்சக்கணக்கான படை வீரர்களை கொடுக்கலாம். நம்ம இறந்தாலும் நம்ம தாய்நாட்டோட சுதந்திரத்துக்காக புறமுதுகிட்டு ஓடாமல் பெருசிய நாட்டை எதிர்த்துக்கணும்னா நாளைக்கு வரலாறு பேசும். நாளைக்கு வெற்றி அடையிறமோ தோல்வி அடையிறமோ வீர மரணம் வந்தாலும் நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் பாருங்க. அப்படியே அங்கே இருக்கிறவங்க எல்லாமே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்று உற்சாகப்படுத்துகிறாங்க. அதான் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 2-3 போர்க்கப்பல் தாங்க இருக்கும். அந்த போர்க்கப்பலில் ஹீரோவோட படைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் இருப்பாங்களா, அவங்க போர்க்களத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ இறந்து போனால் ஹீரோட ஃப்ரெண்டோட பையன் இருப்பான் பார்த்தீங்களா, அவனை பார்த்துட்டு உங்கள் அப்பா உங்கள்கிட்ட ஒன்று சொன்னார், அதை நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன், என்னன்னா நீ வீரன் இல்லை மாவீரனாக மாறிட்ட அப்படிங்கிறத என் பையன்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொன்னாருங்கிறாப்ப. அதுக்கு அந்த பையன் பயங்கரமாக சந்தோஷம் அடையான். அடுத்து தன்னோட ஃப்ரெண்டை போய் பார்க்குறாரு. இன்றைக்கி என்கிட்ட எந்த ஒரு வியூகமும் இல்லை, என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாப்புல. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட சின்ன வயசுலேருந்தே நான் சேர்ந்து போர் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் நானும் இறக்கல நீ இறக்கல, இன்றைக்கி இறக்குற மாதிரி இருந்தால் நம்ம 2 பேருமே சேர்ந்து வீரமரணம் அடைவோம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த பெர்சியன் நாட்டோட கப்பல் படை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே மேலேருந்து மலைக்கு மேலேருந்து ஜெக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கிறான். நம்ம ஹீரோவோட போர்க்கப்பெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படி போயிட்டு இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம ஹீரோவும் நம்ம தாய்நாட்டோட சுதந்திரத்துக்காக நம்ம போராடுறோம், ஒன்று வெற்றி இல்லைனா வீரமரணம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. நம்ம ஹீரோவோட கப்பல் படை இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வீரர்கள் எல்லாமே அந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்குவாங்க. அந்த போஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நின்று இருக்கிறாங்க. பெர்சியன் நாட்டோட கப்பல் படை வருது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிமீசியா காலத்தில் இருக்கிறாங்க. 2 கப்பலும் அப்படியே மோதிக்குதுங்க. மோதினதுமே இந்த மோதினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கப்பல் படைகள்லாம் கப்பலுக்கு மாறிக்குவாங்கல்ல, அந்த மாதிரி சண்டை போட்டுருக்காங்க. திடீர்னு நம்ம அந்த போர்க்களத்துலையும் ஆர்டிமீசியா இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு வேடிக்கை பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 2 வாள் வச்சிருக்காங்க. அதை வச்சு அப்படியே இந்த ஏத்தன்ஸோட படைவர்களை கத்திரிக்கோளை வெட்டுற மாதிரி அப்படியே வெட்டி துண்டாக்குறாங்க. இவங்களோட வாள் வீச்செல்லாம் பார்க்கும்போது படத்தில் பயங்கரமாக இருக்கும். இதில் 10க்குன்னு இந்த அழிவில்லாத அரக்கர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வேற ஏத்தன்ஸ் நாட்டு படைகளை போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தோம்னா, தயாராக இருக்கா அப்படின்னு சொன்னதுமே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் ஒரு கவரை விரிக்கிறாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை வருதுங்க. அந்த குதிரையில் அப்படியே ஹீரோ ஓடி போய் ஜம்ப் அடிச்சு மேலே உட்கார பாருங்க, பயங்கர வெறித்தனமாக இருக்கும். அப்படியே இந்த உடஞ்சி போன கப்பல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கப்பலுக்கு அப்படியே குதிரை மூலியமாக தாவி போயிட்டு இந்த அழிவில்லாத அரக்கர்களாக இருந்தாலும் சரி, பெர்சியன் நாட்டோட படைவர்களாக இருந்தாலும் சரி, அடிச்சு தம்சம் பண்ணிட்டு மனுஷன் போயிட்டே இருக்காரு. அப்படியே ஒரு கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பில் எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த நெருப்பில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீனிக்ஸ் பறவை எப்படி போகும் அந்த மாதிரி நம்ம ஹீரோ இந்த குதிரையில் போயிட்டு இருக்குதுங்க. பெர்சியன் நாட்டோட நம்ம ஆர்டிமீசியா இருக்கக்கூடிய அந்த கப்பல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துறாரு. குதிரையை ஓடி வேகமாக ஓடிட்டு போகிறாங்க. அங்கே அந்த அழிவுதான் அரக்கங்களும் இருப்பாங்க. கத்தி எடுத்து ஒரு நாள் விட்டுட்டு அந்த குதிரையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சாட்சி விடுறாப்புல. கீழே இருக்கிற கத்தி எடுத்துட்டு இந்த அழிவில்லாத அரக்கங்க இருப்பான்னு பாருங்க. எப்படி ஸ்பார்டன் நாட்டு படைகளை சண்டை போடுவாங்களோ அதே மாதிரியே தெமிஸ்டிகிலஸும் அழிவில்லாத அரக்கங்களை போட்டு அட்டிக்கு தம்சம் பண்ணுறாரு. ஆர்டிமீசியா பக்கத்தில் வந்து ஒரு படைவர் இருப்பான். இங்கேருந்து தூரத்துல இருந்தே கத்தியை வச்சு பார்த்தீங்கன்னா அவன் அடிக்கிறது. அவனும் ஆர்டிமீசியா பக்கத்தில் இருக்கிறவன் கீழே உழுந்து செத்து போயிடறான். அடுத்து அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு போட்டு தெரியும். அடுத்து அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் ஆர்டிமீசியா மட்டும் தான் இருக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கு தான் போரே சண்டையே, ஒன்றுக்கு சளைச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி ஆர்டிமீசியா அவங்ககிட்ட இருக்கிற அந்த 2 வாளை வச்சு பயங்கரமாக சொல்லுறாங்க. நம்ம ஹீரோவும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு வாளை வச்சு பயங்கரமாக சண்டை போடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஆர்டிமீசியோட வாயில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்பு கிடச்சும் ஒரு குத்திருவாப்பில். அவங்க வாயிலேருந்து ரத்தம் வந்துடும். அது வந்ததுமே மனுஷிக்கு பயங்கரமாக கோவம் வருதுங்க. நம்ம ஹீரோவை போட்டு அடி அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றமாயிராரு. அடுத்து ஆர்டிமீசியா நம்ம ஹீரோவோட தொடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டு வந்து வெட்டிடுறாங்க. நம்ம ஹீரோ தடுமாறாப்புல. 2 பேருமே ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோவோட கழுத்தில் குத்துற மாதிரி ஆர்டிமீசியா வாழ வச்சுருவாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஆர்டிமீசியாவோட தலையை வெட்டுற மாதிரி அது கழுத்து இருக்கிற மாதிரி வந்து கத்தி வச்சிடறாங்க. அடுத்து ஆர்டிமீசியா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட மொத்த கப்பல் படையுமே தோற்று போச்சு, அதனால் நீ என்கிட்ட சரணடைஞ்சிரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து என்ன தெரியுமா சொல்கிறாரு, இந்த போர்க்களத்தில் உனக்கு நிகரான ஒரே ஒரு மாவீரன் நான் மட்டும்தான், நான் மட்டும் இல்லைன்னா நீ யாரு கூட சண்டை போகிற, இப்போவும் சொல்கிறேன் உன்னோட ஆடம்பரத்துக்கு நான் அடிமையாக இருக்கிறத விட என் தாய் நாட்டுக்காக நான் உயர விட்டேன் அப்படிங்கிறத எனக்கு பெருமைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறாரு. இவங்க 2 பேருமே அவங்க கழுத்தில் கத்தி வச்சுருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு கேட்குதுங்க. என்னடா சவுண்டு அப்படிங்கிறது 2 பேருக்குமே தெரியல. அப்படியே ஆர்டிமீசியா அப்படியே லைட்டாக வந்து திரும்பி பார்க்குறாங்க. தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்டன் நாட்டோட மொத்த கப்பல் படியுமே வந்து பார்த்தா அந்த இடத்துல வந்திருக்கு. அதை பார்த்ததுமே அப்படியே ஆர்டிமீசியா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நடுங்கி போகிறாங்க. இதுதான்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணான்னா, ஆர்டிமீசியாவை தள்ளி விட்டு அந்த 2 கதையும் வந்து தள்ளி விட்டு ஆர்டிமீசியா வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடுறாரு. அடுத்து நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, உன்னையும் அந்த ஜெக்சிஸையும் மொத்த பெர்சியாவும் எதிர்க்கிறதுக்காக
ஒட்டுமொத்த கிரேக்கமும் ஒன்று சேர்ந்துருச்சு. இதுக்கு மேலே உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. மரியாதையாக சரணடைஞ்சு உன் உயிருக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஆர்டிமேசியா இதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் பக்கத்தில் அவனோட கீழே வந்து வால் இருக்கும், அதை எடுக்கிறதுக்கு போவார் பாருங்க, நம்ம ஹீரோ வயிற்றில் குத்திடுறாருங்க. ஆர்டிமேசியா அப்படியே கண்ணு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மூடி திறக்கிறாங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வாழை ஃபுல்லாக வயிற்றுக்குள்ளே விட்டுறாரு. அந்த வாழை அப்படியே உருவுறாங்க. ஆர்டிமேசியா நிலைதறி மாதிரி அப்படியே முட்டி போட்டு ஹீரோவுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்பார்டன் நாட்டோட போர் கப்பல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு இந்த பெர்சியன் நாட்டோட போர் கப்பலை அடித்து தம்சம் பண்ணுறத கண்ணு முன்னாடியே பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இறந்துடுறாங்க. உண்மையாலுமே சின்ன வயசில் அவங்களுக்கு நடந்த அந்த பாதிப்பால் தான் இவங்க இப்படி மாறினாங்க. இந்த படத்தில் யாரை பற்றி நம்ம ஹீரோன்னு சொல்கிறது, யாரை வில்லின்னு சொல்கிறதுனே எனக்கு கொஞ்சம் தெரியல. படத்தோட கிளைமேக்ஸ்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஹீரோ கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்டன் நாட்டோட ராணி இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஹீரோவோட மூஞ்சியே பார்க்குறாங்க. 300 பரித்துறைகள் சேர்ந்து பெர்சியன் நாட்டை வந்து பார்த்திங்கன்னா அடித்து தம்சம் பண்ணாங்க அந்த போர்க்களத்தில். இப்போ ஆயிரக்கணக்கான படைவீரர்கள் வந்திருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இவங்க எல்லாமே சேர்ந்து பெர்சியன் நாட்டோட போர்க்கப்பலை வந்து பார்த்திங்கன்னா அடித்து தம்சம் பண்ணுறாங்க. இதை எல்லாத்தையுமே மேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பெர்சியன் நாட்டை சேர்ந்த அந்த மன்னர் கடவுளுக்கெல்லாம் கடவுள்னு சொல்லுவான் பாருங்க, ஜெக்சிஸ், அவன் வேடிக்கை பார்க்குறான். படம் இதோட இந்த இடத்துல முடியுதுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான மூவியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது நம்ம சேனலில் போகிற வீடியோவில் ஏதாவது கொஞ்சம் நிறை குறை இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அதை நான் திருத்திக்கிறேன்.